கொஞ்சம் பேராக்கள் சொல்ல அசரத் சீரத்தை பத்தி பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சீரத்தை பத்தி பேசலாம். சீரனம் பேசப்படுறதுக்கு முன்னால மகளை பத்தி பேசணும். எப்ப மகன் கொடுக்கிற தன்மை வருமோ சீரம் ஓட்டத்துக்கு எல்லாம் பேசணும். அத கொடுக்கிற பெண்கள் அந்த வழிகாரர்கள் இந்த மகளை கேட்டு வாங்கணும். இவன் மகள் வந்து 101 ரூபாய் மகளா, 107 ரூபாய் மகள் என்ன ஒட்டப்பட சொன்னான். 101 ரூபாய் மகளுக்கு என்ன டீ வாங்கலாமா? மகள் என்பது அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. சவுதிக்கு கொஞ்சம் போய் பார்த்தா வளர்க்கும். அந்த பொம்பளை இருக்கிற மகளை ஆயுள் பூரா நம்ம உழைச்சாலும் அந்த மகளை கொடுக்கலாம். அந்த மகள் பெண்களுக்குரிய மகள் என்றாங்க. அந்த பொம்பளை கேட்டு வாங்கலாம். அந்த வழிகாரர்கள் கேட்கலாம், எனக்கு இவ்வளவு மகள் தரணும், மகளை கேட்டு வாங்க. பெண்கள் அந்த திருமணம் முடிச்சு கொடுக்கிற அந்த பெண் தான் மகளை கேட்டு வாங்குங்க. அந்த மகள் என்பது அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. நம்ம அந்த மகளை சரியான முறையில வாங்கினோம்னா கணவன் ஒரு மோசமான கணவன் தான், அவன் கொஞ்ச காலத்துக்கு மேல விட்டுட்டு போயிட்டான் வச்சு கொள்வோம். கொடுத்த மகளை வச்சு காலத்தை ஓட்டலாம். அதுதான் சொல்ல இஸ்லாம். இஸ்லாம் எல்லாரையும் சமாதானத்தாங்க. மகனை கூடிய வாங்கிட்டான். எத்தனையோ பெண்கள் பிச்சை எடுக்கிறாங்க. திருமணம் முடிச்சு கொஞ்ச நாளைக்கு பின்னால் பிச்சை எடுக்கிறாங்க. காரணம் முடிச்சு கொடுத்த கணவன் மோசமானவன். அவருக்கு சரியான முறையில் மகனை வாங்கல. இப்ப அவருக்கு கையில வசதி இல்லை. இதனால பாவத்தில் எத்தனை பெண்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. அதனால மகளை கேட்டுவாங்க. மணமகள் பெண் வீட்டால் வழிகாரம் இவ்வளவு மகனுக்கு தரணும் என்று கேட்டு வாங்குவோம். இந்த மகள் கொடுக்கிற கேட்டு வாங்குற தன்மை நமக்கு வரும் என்றால் அன்பின் சகோதரர்கள் சீரணம் ஓட்டோமேட்டிக்கா பேசுவோம். அதை பற்றி பேச தேவை. அடுத்தது தலாக் கடக்கக்கூடிய வழிகள் என்ன? காலிக்கோட்ல பொறுப்பானவராக சந்திச்சு கேட்டோம். இந்த ஊர்ல அவ்வளவு தலாக் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஹலால் இருக்கும் என்றால் தலாக் என்கிற வார்த்தை, தலாக் என்கிற அந்த விடயம் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஹலால் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். தலாக் ஏன் நடக்குது பார்த்தா முதலாவது காரணம் கணவன் சாலிஹான வாழ்க்கை முடிச்ச கணவன் நஃபக்கா அவசரியாக கொடுக்கிறார். நல்லா வழங்கி நஃபக்கா. திருமணம் என்கிறது ஒரு திருமணத்தை முடிக்கிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஹ்ஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஹா. வாலிப சமுதாயமே, உங்களை யாருக்கு பாஹத் என்ற அந்த விடயம் கொடுக்கிறதுக்கு ஏழுமோ அவர் மட்டும்தான் திருமணம் முடியும். பாஹத் என்றா உடம்பு சக்தி மட்டும் இல்ல, உடம்பு சக்தி மட்டுமல்ல. பாஹத் அந்த பொம்பளையை வச்சு இறக்கி அந்த பொம்பளைக்கு நபக்காவை கொடுத்து செலவீனத்தை கொடுத்து அந்த பொம்பளையை வாழ வைக்க ஏழும் என்றதான் திருமணம் முடிக்கலாம். ஒரு ஆளுக்கு உடம்புல திருமணம் முடிக்கிற சக்தி இருக்கு, நபக்கா செலவீனம் கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தா அவர் திருமணம் முடிக்கல. அவரு நோன்பு முடிக்கணும். மார்க்கம் சொல்லுது நோன்பு முடிக்கணும். உன் ஆசையை நோன்பை கொண்டு உடைச்சு கொள்ளுங்க. திருமணம் உடம்பு மட்டுமல்ல, அந்த பொம்பளைக்கு கொடுக்கிற செலவீனம். அந்த பொம்பளையை 3 நேரம் கொடுக்கிறதுக்கு எனக்கு ஏறும். அதுக்காக சில பொம்பளை நினைக்கிற 3 நேரம் 50 சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிற. அப்படி அல்ல. ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்துக்கு 3 நேரத்துக்கு என்னென்ன சாப்பாடு, ஒரு நடுத்தரமானவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை உடுப்பு தேவை, அதை கொடுக்கிறது கணவன் கடமை. அதை கொடுக்காம இருக்கிறது கடன். இங்க மையத்து வந்தா கேட்கிற என்ன மையத்து வந்திருக்கு, யாரும் குடும்பத்திற்கா கேட்டுக் கொள்ளுங்க. இந்த மையத்து முதல் மனைவிட்ட கேட்கணும். மனைவிக்கு ஒரு பல வருஷம் நபக்கா கொடுக்கிறதா இன்னொரு வரையும்
அலாமத். அபி சுஃபியான மனைவி வந்தான், ஹிந்து நினைக்கிறேன். வந்து யார சொல்றா, அபி சுஃபியான் பச்சம் கஞ்சன் பகை, எனக்கு செலவினத்தை தாராளம் இல்லை, எனக்கு கஞ்சத்தனம் செய்கிறாரு. அவரை பக்கத்துல காசு இருக்கியா, அவரை பக்கத்துல காசு எடுத்து போல அந்த காசை எடுக்க கேட்டாங்க. இது களவுதானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்ன குடும்பத்துக்கு உன்ன பிள்ளைகளுக்கு தேவையான காசை அவருக்கு தெரியாம சொன்னாங்க. நஃபகா என்ற ஒரு கட்டாயம் பண்ணாங்க. அந்த ஈசத்தான் நஃபகா கட்டாயம். அந்த பொம்பளைக்கு கொடுக்கிற செலவினத்தை சரியாக கொடுக்கணும். 3 நேரம் சாப்பாடா, 2 நேரம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு உடுப்பா, அந்த உடுப்பை கொடுக்கிறது கட்டாய கடமை. அப்படி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லையா, தயவு செய்து கல்யாணத்தை முடிக்காதீங்க, நோம்ப முடிங்க. நோம்ப முடிஞ்சிட்டு சமூகத்தை உடைங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது விஷயம், தலாக் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் பேர் சொல்ற செய்த பெருநாள் வந்துட்டா, வெள்ளிக்கிழமை வந்துட்டா, அல்லது விசேஷ நாள் வந்துட்டா, அழகாக போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ்ல நம்ம பொம்பளை போடுற நம்மள விளங்குது இல்லை. ஸ்டேட்டஸ்ல போடுற போட்டோ மட்டும் மறைச்சு மற்ற உறுப்புலாம் ஒரு விரும்ப மாட்டிட உறுப்பு தானே. இதுவும் தலாக்க கொண்டு சேருது தெரியுமா? எந்த பொம்பளை எனக்கு தான் உரிமை, ஊரான் பார்க்கறதுக்கு இல்லை. சரிய கணவனுக்கு முன்னால எப்படி இருக்கலாம்? 2 விடயத்தை நான் தடை செஞ்சு பீரியட் டைம்ல உணவு கொள்ளையலாம். இரண்டாவது பின்னால ஜிமா உணவு கொள்ளையலாம். இந்த 2ஐயும் தவிர சரிய எல்லாத்தையும் ஆளாக்கி அழகான உடுப்பு போடுற வெளியே போறதுக்கு இல்ல. அழகான உடுப்பு போடுற எனக்கு முன்னால அழகான உடுப்பு போடணும், எனக்கு முன்னாலதான் அழகான நகையை போடணும். அழகான உடுப்பு வாங்கி கொடுக்கல பாவம் இல்லை. அழகான உடுப்பா என் மனைவிய எந்த உடுப்புல போட்டா எனக்கு சந்தோஷம் வருமோ அந்த உடுப்பு போடுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா ஊருக்கு போடணும், ஊருக்கு காட்டணும், ஸ்டேட்டஸ்ல போடணும், பேஸ்புக்ல போடணும், வாட்ஸ்அப்ல போடணும், டிக்டாக்ல போடணும். இப்படி போட்டதுனால எத்தனை கல்யாணம் தலாக்கு இருக்கு தெரியுமா? தலாக்கு இருக்கு தெரியுமா? சில பொம்பளையில போடுற அவங்கள போட்டத இதுல போட்டுருக்க, அதுல செக் பண்ண போய் எத்தனை கல்யாணம் தலாக்கு கேட்பாங்க. கேட்கறதுக்கு சின்ன விஷயம் தான், இதுல பெரிய பாவங்கள் நடத்திருக்காங்க. மூணாவது மிக முக்கியமான ஒரு பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. போற நேரத்தில் இவர மனைவியையும் அவர மனைவியையும் போட்டுட்டு போற, பைக்ல போகக்கூட இவர் அவர மனைவியோட கிடைக்கிற, அவர் இவர மனைவியோட கிடைக்கிற. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் இதை சோழன் கேட்டுக் கொள்ளுங்க. பொம்பளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொம்பளைக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. சில பொம்பளைகளுக்கு எங்க கணவன் பேசிக் கொண்டிருக்கணும் விரும்புவாங்க, சில பொம்பளைகளுக்கு எங்க கணவன் பக்கத்தில் இருக்கணும் விரும்புவாங்க, சில பொம்பளைகளுக்கு எந்த நல்ல உடுப்பு போடணும் விரும்புவாங்க. பெண்களை உணர்வை மதிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப என்ன நடக்கிறதா, நம்ம கொஞ்சம் கலைக்க தெரியா, எனக்கு கலைக்கிறதுக்கு வாரல, கணவன் மனைவியை முடிச்சிட்டோம், இப்ப கூட்டாளி மாறல கூட்டிட்டு போற, கூட்டாளி மாறல கூட்டிட்டு போற, ஒரே வாகனத்துல போற, ஒரு மோட்டைக்குல போற, அவர் இவரோட அவரோட கலைக்கிற. இப்ப பார்த்தா எங்க கணவன் கொஞ்சம் கலைக்கிறதுல நீக்கும், எனக்கு கலைச்சுக்கிறீங்க ஆண்கள் தான் முடிக்கிற. இப்ப வயல் கலெக்ஷன் மாறிட்டு